கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யூதா அதிகாரம் 1 வசனம் 17. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை தினந்தோறும் தியானிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை கை கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். யூதா 1:15 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடைசி நாட்களில் மாம்ச இச்சைகளின்படி நாம் நடக்கிறவர்களாய் இராமல் முறுமுறுக்கிறவர்களாய் முறையிடுகிறவர்களாய் நம்முடைய இச்சையின்படி நமக்கு தோன்றுகிறபடி நாம் வாழாமல் இருமாப்பானவைகளை பேசாமல் தற்பொழிவுக்காக நம்முடைய பெருமைக்காக பிறரை முகஸ்துதி செய்யாமல் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிறரை முகஸ்துதி செய்கிறவர்களாயிராமல் வேத வார்த்தைகளின்படி நாம் வாழ்வோமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். கர்த்தர் வருகிறார். ஆயிரம் பரிசுத்தவான்களோடும் கூட நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். ஆவியின் கிரியைகள் இல்லாமல் நம்முடைய இச்சைகளின்படி ஜென்ம சுவாபத்தின்படி மாம்ச கிரியைகளோடு நாம் வாழ்வோமானால் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே உண்மையாய் கர்த்தரை நேசித்து அவருடைய அன்பிலே நம்மை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருந்து அவருடைய கிருபையினாலே அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்து முடிவு பரியந்தம் அவருக்கு உண்மையாய் நாம் வாழ்ந்து நித்தியமாய் அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து அதை கை கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு எதிர்கொண்டு வர நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கத்தக்கதாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.